கேரள மாநிலம் வயநாட்டில் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி தற்போது வேட்புமனுவை தாக்கல் செய்து கொண்டிருக்கிறார். அந்த நேரடி காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை எமது சிறப்பு செய்தியாளர் ரகுமானிடம் கேட்கலாம். ரகுமான், ராகுல் காந்தியின் வருகையை ஒட்டி கேரள மாநிலத்தில் இருக்கக்கூடிய வயநாட்டில் மக்களின் ஆதரவு எந்த அளவு இருந்தது? கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க. காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி வரும் மக்களவைத் தேர்தலில் 2 தொகுதிகளில் போட்டியிடுகிறார். அமேதி தொகுதியிலும், உத்தரப்பிரதேச மாநிலம் அமேதி தொகுதியிலும், இதே போல கேரளத்தில் உள்ள வயநாட்டிலும் அவர் போட்டியிடுகிறார். இந்த வயநாடு தொகுதியில் தான் தற்போது அவர் வேட்புமனு தாக்கல் செய்து கொண்டிருக்கிறார். அந்த காட்சிகளைத்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கேரளத்தினுடைய வயநாடு தொகுதியில் போட்டியிடுவதற்கான அந்த வேட்புமனுவை தாக்கல் செய்து கொண்டிருக்கும் ராகுல் காந்தி முன்னதாக ஒரு பெரிய பேரணி ஒன்றையும் அவர் நடத்தினார். ஒரு பெரிய பேரணியாக நடத்தி அந்த ஊர்வலமாக வந்துதான் தற்போது அந்த வேட்புமனுவை தாக்கல் செய்து கொண்டிருக்கிறார். காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி அந்த அமேதி தொகுதியில் வழக்கமாக அவர் போட்டியிடக்கூடிய தொகுதியாக அது இருக்கிறது. இந்த முறை அவர் கேரளத்தின் தென் மாநிலங்களில் ஏதேனும் ஒரு தொகுதியில் போட்டியிடக்கூடும் என்பதாக முதலில் சொல்லப்பட்டது. அதன் பிறகு அது கேரளத்தினுடைய வயநாடு தொகுதியில் அவர் போட்டியிடுவார் என்றும் சொல்லப்பட்டது. அப்புறம் அதன் பிறகு அதை காங்கிரஸ் கட்சியை உறுதிப்படுத்தியது. கேரளத்தினுடைய வயநாட்டிலும் ராகுல் காந்தி போட்டியிடுகிறார் என்கிற அந்த செய்தியை உறுதிப்படுத்தியது. இந்த காங்கிரஸ் தலைவர்களாக இந்த சுதந்திரத்திற்கு பிறகு இந்த பொறுப்பில் இருந்தவர்களில் அவர்களது குடும்பத்தில் இந்த தென் மாநிலங்களில் போட்டியிடக்கூடிய அந்த 3வது தலைவராக இவர் இருக்கிறார். இதற்கு முன்னர் இந்திரா காந்தி இங்கு தென் மாநிலங்களில் போட்டியிருக்கிறார். அவர் கர்நாடகத்திலும் ஆந்திரத்திலும் இந்த சிக்மகளூர், மேடக் என்கிற தொகுதிகளில் அவர் போட்டியிட்டிருக்கிறார். இதே போல காங்கிரஸ் தலைவராக இருந்த சோனியா காந்தி கர்நாடக மாநிலம் பெல்லாரியில் அவர் போட்டியிட்டு இருக்கிறார். தற்போது ராகுல் காந்தி இந்த தென் மாநிலங்களில் ஒன்றான கேரளத்தில் இந்த வயநாடு தொகுதியில் தற்போது அவர் போட்டியிடுவதற்கான அந்த வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார். இந்த காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி அமேதி தொகுதியில் போட்டியிடுகிறார், அதன் பிறகு இந்த வயநாடு தொகுதியில் போட்டியிடுகிறார் என்பதும் கூட ஒரு அரசியல் அரங்கில் ஒரு பரபரப்பாக பேசப்பட்டது. பாஜகவால் அது ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமாகவும் பேசப்பட்டது என்பதை நாம் பார்க்கிறோம். பிரதமர் மோடியை கூட ஒரு கூட்டத்தில் இந்த ராகுல் காந்தி இங்கு வயநாடு தொகுதியில் போட்டியிடுவதை மறைமுகமாக குற்றம் சாட்டி பேசியதை கூட நாம் பார்த்தோம். சிறுபான்மையினர் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய ஒரு தொகுதியை தேடி சென்று அவர் காங்கிரஸ் தலைவர் போட்டியிடுகிறார் என்பதாக அவர் விமர்சித்திருந்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். இப்படி அந்த ராகுல் காந்தி அந்த 2 தொகுதிகளில் போட்டியிடுகிறார் என்பதை தாண்டி அவர் கேரளத்தினுடைய வயநாடு தொகுதியில் போட்டியிடுகிறார் என்பது கூட ஒரு அரசியல் அரங்கில் ஒரு முக்கியமான விஷயமாக பேசப்பட்டது. இந்த நிலையில் தான் அவர் அந்த வயநாடு தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்து கொண்டிருக்கிறார். நேற்றே அவர் கோழிக்கோடு வந்திருந்தார். அதன் பிறகு இங்கு வயநாடு ஒரு பெரிய பேரணியாக இந்த வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார். அந்த கேரளத்தினுடைய அந்த பாரம்பரியத்திற்கு மதிப்பளிக்கும் வகையில் அப்படிப்பட்ட ஒரு உடையில் தான் அவர் தாக்கல் செய்திருக்கிறார்.